ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா பௌர்ணமியானது வருகிறது. இதே நாளில் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகிறதுங்க. ஸோ இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி விருச்சிக ராசியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரி மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் சாதகமாக இருக்க போகிறதா இல்லைன்னா ஆபத்தாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதே போல இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பு பரிகாரத்தை பெண்கள் அனைவரும் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே கைகூடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை இந்த வழிபாடை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே இது ஒரு தீர்வாக நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தையும் பௌர்ணமி நாளில் எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்து நிச்சயமா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசினியர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கலாம். அது போலவே ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமான இடங்களில் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கிற காரணத்தினால் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம். குரு பகவானுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது வருமானம் பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிச்சயமா ஏற்படலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசினியர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல்கள் ஏதும் இல்லாமல் சாதகமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு செல்வம், செல்வாக்கு மற்றும் மதிப்பு, மரியாதை இது அனைத்துமே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனுடைய பயிற்சியால் பார்க்கும் பொழுது விபரீத ராஜயோகம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். இதன் மூலம் எதிர்பாராத அளவிற்கு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கலாம். பெண்களால் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயம் உங்களுக்கு காத்திருக்குங்க. வாழ்க்கை துணையால் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாகலாம். அதுபோல பணவரவு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக சீராக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம் மற்றும் குழந்தைகளால் திடீர் செலவுகள் நிச்சயமா ஏற்படலாம். எதிர்பாராத விரயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். வரவுக்கு நிகரான செலவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்க பணத்தை செலவழிக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து பின் செலவுகளை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். அதே போல ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நிச்சயமா நீங்க அழகலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு தேவைக்கேற்ப செலவு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவைக்கேற்ற செலவு செய்து வரும்பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு குறையும் அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு நிச்சயமா ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியம். சொத்துகள் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத தனவரவு அல்லது லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே விருச்சிக ராசினியர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம்.
வேலை மற்றும் உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சாதாரணமாக இருக்கலாம். அதுபோலவே உத்தியோகத்தில் செல்வாக்கு மதிப்பு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு புதிய முயற்சிகள் அல்லது புதிய மாற்றங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே இந்த காலகட்டங்களில் பெரிய அளவுல சிக்கல்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விஷயத்துல மட்டுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை மற்றும் தொழிலில் அவசரமாக எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்திலும் குழந்தைகளிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வதும் நிதானமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு விருச்சிக ராசினியர்கள் நடந்து கொண்டாலே நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் அதீத நற்பலன்கள் மட்டுமே கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண ரீதியான விஷயத்தில் மட்டுமே நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பௌர்ணமி பரிகாரமாக ஒரு சிறப்பு பரிகாரத்தை நம்ம சொல்லலாம். அதாவது பங்குனி பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழப்ப நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஐதீக ரீதியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய மனநிலை குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்திற்கே அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போலவே கணவருக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை பெண்மணிகள் நிச்சயமா தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை ஆண்கள் நிச்சயமா தீர்த்து வைப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிகவே குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய குழப்ப நிலையை தீர்ப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் மன தெளிவு இல்லாத இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பரிகாரம் ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கலாம். இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க சாத்தலாம். அதன் பிறகு அம்மன் கோவிலில் 2 தீபங்களை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனநிறைவோடு சொல்லி நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்து வரும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா இதனால தீருங்க. இதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாட்டை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே முக்கியமாக இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளி பொருட்களை நீங்க வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா தவிர்த்து கொள்ளலாம். அது போலவே இந்த நாளில் பெண்கள் வெள்ளி கொலுசை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மகாலட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்கு நிச்சயமா இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது மகாலட்சுமி தேவி கண்டிப்பா உங்க வீட்டில் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை அல்லது இந்த வழிபாட்டை நிச்சயமா நீங்க செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு பௌர்ணமியுடைய கிரக நிலை மாற்றத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அதீத நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடி இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.